ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 31/1/2025க்கான கேரளா லாட்டரி சார்ட் கெஸ்ஸிங் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான கெஸ்ஸிங் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட் நான் ஒரு சார்ட் கெஸ்ஸிங் சொல்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், சரிங்களா? சிங்கிள் சார்ட் நம்ம தான் எடுக்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சார்ட் கெஸ்ஸிங் ப்ளஸ் கால்குலேட்டர் கெஸ்ஸிங் சேர்ந்து தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க போகிறோம், சரிங்களா? ஃபஸ்ட்டு சார்ட் கெஸ்ஸிங் சொல்கிறேன், பார்த்துக்குங்க. ஸோ கரெக்டாக நமக்கு அதாவது இங்கே உள் நம்பர் வருது பார்த்திங்களா? அந்த உள் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா வெளியே இறங்கினால ஃபஸ்ட்டு நான் மார்க் பண்ணி காட்டுறேன், பார்த்துக்குங்க. ஸோ இந்த மாதத்தில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 641 அடித்தப்போ மறுபடியும் இங்கே உள்ள நம்பர் நமக்கு 116, சரிங்களா? ஸோ இந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அப்படியே இறக்கியிருப்பாங்க. அதுக்கு அடுத்த நாள் எப்படி நமக்கு ரிசல்ட் அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கேம் பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ அதே மாதிரி தான் நமக்கு இங்கே நமக்கு 378 அடித்து நமக்கு மறுபடியும் 87 அப்படிங்கிற நம்பரை வந்து பார்த்திங்கன்னா ஆடிருக்காங்க, சரிங்களா? ஸோ இந்த பேட்டர்ன் வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு பேட்டர்ன் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த இடத்துல 750 இருக்குது பார்த்திங்களா? 750. ஸோ ஒரு நாள் கேப் விட்டு, சரிங்களா? ஒரு நாள் கேப் விட்டு இந்த இடத்துல நமக்கு 509. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 270, ஒரு நாள் கேப் விட்டு 275, சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 254, ஒரு நாள் கேப் விட்டு 554, சரிங்களா? ஸோ மறுபடியும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 982, ஒரு நாள் கேப் ஒன்று, சரிங்களா? ஒரு நாள் கேப் விட்டு இங்கே உள்ள நம்பர்ஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு பார்த்துங்க 270க்கு 275 2 நம்பர் பாஸ் ஆகிருக்கு. 254லேருந்து 54ங்கிற நம்பர் பாஸ் ஆகிருக்கு, சரிங்களா? ஃபஸ்ட்டு பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு நமக்கு அடுத்ததுக்கு முன்னாடியே 750, 50க்கு ஒரு 50 அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்காங்க. 50க்கு 50, 27க்கு 27, 54க்கு 54, 982லேருந்து இனி 2 நம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது, சரிங்களா? ஸோ இங்கே நமக்கு 641ன்னு சொல்லி அடிக்கும்போது எப்படி நமக்கு ஆடிக்கிறாங்க பாருங்கள். இங்கேருந்து 2 நம்பர் வந்தப்போ 116ங்கிற நம்பர் அடிச்சிருக்காங்க, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி அடித்தப்போ நமக்கு அடுத்த நாள் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 69-29, சரிங்களா? ஸோ இதில் இந்த இடத்துல நமக்கு C-போர்டு 9க்கு 9 நமக்கு டேரெக்டாக C-போர்டு வச்சுட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம பார்த்தோம்னா இங்கே நமக்கு அடித்தனால இங்கே 2க்கு இங்கே இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா நமக்கு C-போர்டு 2 இருக்குது, சரிங்களா? ஸோ 2 அப்படிங்கிறப்ப C-போர்டு 2 வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அது இல்லாமல் 982லேருந்து நமக்கு 2 நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. C-போர்டில் 2 வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நமக்கு கிராஸாக வந்து பார்த்தோன்னா நமக்கு B-போர்டில் வந்து பார்த்தோன்னா 2 அப்படி நம்பர் இருக்குது, சரிங்களா? ஸோ அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தோன்னா நமக்கு 5 அப்படி நம்பர் இருக்குது. அப்போது B-போர்டில் 6 2 எடுத்துக்கலாம், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள AB நம்பர் 69 இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த நம்பர் வந்து பார்த்தோன்னா நமக்கு மறுபடியும் இந்த இடத்துல நமக்கு உள்ளே வச்சுருக்காங்க 69 அப்படி நம்பர், சரிங்களா? அப்போ இந்த 82ங்கிற நம்பர் இங்கே உள்ளே வச்சோம்னா 82 62 அப்படிங்கிற நம்பர் அடிக்கிறதுக்கான சான்ஸ் வந்துருக்கு, சரிங்களா? ஸோ மறுபடியும் சொல்கிறேன், நல்லா பார்த்துக்குங்க. இங்கே நமக்கு இந்த 696 அப்படியே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 69 இங்கிட்டேருந்து பார்த்தாலும் அதே நம்பர் தான், இங்கிட்டேருந்து பார்த்தாலும் அதே நம்பர் தான் நமக்கு, சரிங்களா? ஸோ அந்த அங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 82 62 அப்படிங்கிற நம்பர் வரக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து சப்போர்ட்கான நம்பர் தான், சரிங்களா? 82 62ங்கிறது ஒரு சப்போர்ட்கான நம்பர் தான். அதிகபட்சம் இந்த பேட்டர்ன் C-போர்டு 2 வர்றதுக்கான சான்ஸுக்கு இந்த பேட்டர்னை வந்து எடுத்திருக்கோம். அது சப்போர்ட்காக கொடுத்தது தான். இப்போ இந்த 982லேருந்து நமக்கு 2 அப்படிங்கிற நம்பர் கன்ஃபார்ம் வர்றதுனால ABSCBCயில் 82 92 அப்படிங்கிற நம்பரை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ABSCBCயில் 82 92 அப்படிங்கிற நம்பரை வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள், வர்றதுக்கான நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது, சரிங்களா? ஸோ இதுலேயுமே நம்ம ஒரு அடுத்து கால்குலேட்டர் கெஸ்ஸிங் சொல்கிறேன். ஸோ அதையும் பார்த்துக்குங்க, சரிங்களா? ஸோ இதில் நான் வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேட்டிங் மெத்தடை பார்த்துட்டு அதில் நமக்கு எந்த நம்பர் இந்த 982லேருந்து நமக்கு 2 நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோமா? ஸோ அதுலேருந்து மென்ஷன் பண்ணி நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சரிங்களா? ஸோ இந்த பேட்டர்ன்லாம் வந்து பார்த்தோன்னா நம்ம ஃபஸ்ட்டில் சொல்லிகிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு இதுலேயும் ஒரு லாஜிக் வச்சு தான் நமக்கு வந்து பார்த்தோன்னா அடிச்சிருந்தாங்க. இப்போது நமக்கு கரண்ட்டில் வந்துட்டுருக்கு. அதாவது இந்த நம்பர் வெளி நம்பரையும் அடுத்த நாள் அடிக்கிற உள் நம்பரையும் வந்து பார்த்தீங்கன்னா வகுத்தல் பண்ணணும், சரிங்களா? 570 வகுத்தல் 584. ஸோ வகுத்தல் பண்ணோம்னா நமக்கு 2603 லாஸ்ட் நம்பர் பாருங்கள், 2603 அப்படின்னு சொல்லி வருது, சரிங்களா? ஸோ இந்த நம்பர்ஸ் 2603லேருந்து நமக்கு நம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வரணும், சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 474 வகுத்தல் 278. ஸோ நம்ம உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன், சரிங்களா? ஸோ வந்த நம்பர்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இந்த 750 பாருங்கள், சரிங்களா? 750 வகுத்தல் 123 எல்லா நாளுமே வந்து பார்த்திங்கன்னா வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் இந்த பேட்டர்ன் நீங்கள் ரெகுலராக ட்ரை பண்ணிங்கன்னா கம்பல்சரி ஒரு வின்னிங் இருக்கும். 750 பேட்டர்னுக்காக சொல்கிறேன், பார்த்துங்க. 750 இங்கே வெளி நம்பருக்காக ஃபஸ்ட்டு வெளி நம்பரு, அடுத்து உள் நம்பரு. இந்த தேதிக்கு ரிசல்ட் வரணும் அப்படின்னா இந்த நம்பரையும் வகுத்தல் பண்ணணும். 750 வகுத்தல் 123. ஸோ வகுத்தல் பண்ணால் நமக்கு லாஸ்ட்டில் வர நம்பர் 6098.
ஸோ இதுலேருந்து நமக்கு வந்து பாருங்கள் 2 நம்பர் 09 அப்படிங்கிற நம்பர் நமக்கு இந்த இடத்துல பாஸு. ஸோ அது மாதிரி தான் இப்போ நமக்கு கரண்ட்டில் பாஸ் ஆகிட்டுருக்கு. சரிங்களா? இப்போ நாங்கள் பாருங்கள் 705 610க்கு நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள். 705 வகுத்தல் 610. ஸோ இங்கே நமக்கு லாஸ்ட் வர நம்பர் பாருங்கள் 49 18 அப்படி நம்பர் இருக்குது. நமக்கு இதில் வந்து நமக்கு 98ங்கிற நம்பர் பாஸு. நெக்ஸ்ட்டு இப்போ 30ஆம் தேதிக்கு வேணும் அப்படின்னா 554யும் 378யும் வகுத்தல் பண்ணணும். அப்போ நம்ம வகுத்தல் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். 554 வகுத்தல் 378 வகுத்தல் பண்ணால் நமக்கு லாஸ்ட் 4 நம்பர் பாருங்கள் 60 85. சரிங்களா? 60 85ல் நமக்கு இன்றைக்கி கிடச்சிருக்க நம்பரு 85 அப்படிங்கிற நம்பர் நமக்கு பாஸு. சரிங்களா? இப்போ நமக்கு 31ஆம் தேதிக்கு வேணும் அப்படின்னா 982யும் வகுத்தல் 108. சரிங்களா? 982 வகுத்தல் 108 வகுத்தல் பண்ணாலும் நமக்கு கிடைக்கக்கூடிய நம்பர் 59 26. சரிங்களா? ஃபஸ்ட் நமக்கு ஏசி வந்துருச்சு. அடுத்து வந்து பார்த்தோன்னா 85 இங்கே பிசி வந்துச்சு. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல 92 இந்த நம்பர்ஸ்லேருந்து நமக்கு லாஸ்ட் 4 நம்பர்லேருந்து எடுப்பாங்க. இப்போ நம்ம கரண்ட்டில் வந்து பார்த்தோன்னா 3 நம்பர்லேருந்து தான் எடுத்துகிட்ருக்காங்க. அப்போது ஃபஸ்ட்டு ஏசி எடுத்திருக்காங்க, அடுத்து பிசி எடுத்திருக்காங்க, அடுத்து ஏபி எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அது இல்லாமல் 982லேருந்து 2 நம்பர்ஸ் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். சரிங்களா? அப்படிங்கிறப்ப நமக்கு 92 ஏபிஎஸ்சி பிசியில் 92 தான் நமக்கு வந்து பார்த்தோன்னா அதிகமான சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் 92 29 அப்படிங்கிற நம்பர் ஏபிஎஸ்சி பிசியில் கண்டிப்பாக வந்து எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இதில் வச்சே நம்ம இன்னொரு பேட்டர்ன் சொல்கிறோம் பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு பேட்டர்ன் சொல்கிறோம் பார்த்துங்க இதுலேயே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 275. ஸோ இந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கொண்டு வராங்கன்னு பாருங்கள். 275 257. சரிங்களா? 257. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 257 527. இப்போ நமக்கு லாஸ்ட்டாக அடித்த அந்த 527 நமக்கு எப்படி கொண்டு வராங்கிறத பார்த்துங்க. 527 கீழே 460 5 கீழே 460. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 554 257க்கு கீழே நமக்கு வந்து பார்த்தோன்னா 554. ஸோ நெக்ஸ்ட்டு 257 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. சரிங்களா? ஸோ இதில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்தோன்னா காமனாக வருது. சரிங்களா? ஸோ அதனால் ஏசியில் 92 வச்சுக்கிட்டு சரிங்களா 2 நம்பர்ஸ் தான் 942. சரிங்களா? ஸோ இந்த நம்பர் வந்துச்சுன்னா 8942ன்னு சொல்லி வரலாம். சரிங்களா? 8942 அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு 249 8249 இந்த 40 நம்பர்ஸ் மட்டும் நாளைக்கு எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதை எனக்கு நாளைக்கு ஃபாலோயிங் நம்பரு, அதாவது ஃபாலோயிங் நம்பரில் மீதி இருக்கக்கூடிய நம்பர் சொல்கிறேன். அந்த நம்பரை எடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ இன்னைய பேட்டர்னில் 29 92 26 62 அப்படி நம்பரை எடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஃபாலோயிங் நம்பரில் நமக்கு லாஸ்ட்டாக இருக்கிறது இந்த 2002 இருக்குது. சரிங்களா? ஸோ அது இல்லாமல் ஒரு 48 84 இருக்குது. ரிப்ளேஸ் ஆனீங்கன்னா இந்த பேர் எல்லாம் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி மட்டும் நான் எடுத்து ட்ரை பண்ணால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த 29 92 மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக வர்றதுக்கான நல்ல ஒரு சான்ஸ் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். ஸோ இன்றைக்கி யாரும் பாக்ஸ் ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.